ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீஷோல பர்ச்சேஸ் பண்ண ஃபெஸ்டிவல் வேர் குர்த்திஸ். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு குர்தா செட். இது வந்து பர்பிள் கலர் அண்ட் ஃபுல்லா பேண்ட் ஷால் டாப் எல்லாமே சேம் கலர்ல இருக்க மாதிரி. இது ஒரு காட்டன் பிளண்ட் மெட்டீரியல். இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்கு. மெட்டீரியல் ரொம்ப ப்ரீஸியா நல்லா இருக்கு. அண்ட் அங்கங்க இந்த ஒரு சில்வர் கலர்ல ஒரு குட்டி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேட்ச் ஒர்க் கிடையாது, பட் எம்ப்ராய்டரி ஒர்க் அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஹேண்ட்ஸ் 3/4 அந்த ஹேண்ட்ஸ்லயுமே ஹேண்டோட எட்ஜஸ்லயுமே இங்க ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு ஸ்ட்ரெயிட் கட் தான் அண்ட் கட் வச்ச டாப் தான், ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் அதோட பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே அதே சேம் மெட்டீரியல் தான், ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட், ரொம்ப டைட்டாலாம் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்கு. இதுதான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்த ஷால். இந்த ஷால்ல பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர்ல லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஷால் கூட இந்த கலர் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து 630 rupees மீஷோல வாங்கினது. அண்ட் இந்த ட்ரெஸ் நான் வேர் பண்ணி காட்டுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செகண்ட் நம்ம பார்க்க போறது அனதர் குர்தா செட் தான். இந்த குர்தா செட் பாத்தீங்கன்னா ஒரு பீச் கலர். இந்த குர்தா செட்டோட மெட்டீரியல் என்ன போட்டிருந்துச்சு? சந்தேரி காட்டன். ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா ஜம்னாக்கு எடுத்தது தான். இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கலர் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா. அண்ட் எங்களுக்குமே இந்த கலர்ல நிறைய ட்ரெஸ் இருக்கு, பட் இது நல்லா இருந்துன்னு எடுத்தோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் வச்ச டாப் கிடையாது, ஒரு அனார்கலி டைப்ல இருக்கு. பட் அனார்கலி மாதிரி பெருசா ஃபுல் கிடையாது, பட் நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து செஸ்ட் பார்ட் வரைக்கும் தான், வந்து டாப் வரைக்கும் தான் லைனிங் கொடுத்துருக்காங்க, கீழே லைனிங் கொடுக்கல. ஹேண்டுக்கும் லைனிங் இல்லை, இதுவுமே ஒரு 3/4. ட்ரெஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்லி பிளெயின், இல்லை எந்த ஒரு டிசைனுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. அண்ட் பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இது உள்ளெல்லாம் லைட்டா குத்துது. லைக் இந்த ஹேண்ட்ல இருந்து இந்த பாடி வரைக்கும் உள்ள ஸ்டிச்சிங்கானு தெரியல, ஏதோ ஒரு ரீசனால மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அதே மாதிரி இது பேண்ட்டுமே அதே மெட்டீரியல் தான் அண்ட் ரொம்ப எலாஸ்டிக் வச்சிருக்கு. நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான், இதுவுமே கம்ஃபர்டபுளா இருக்கு. பேண்ட்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, டாப் மட்டும்தான் குத்துது. அண்ட் இதுதான் அதோட ஷால். இந்த ஷால் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகா இருக்கு. இந்த ஷால் வந்து இந்த கலர்ல இங்க ஒரு அங்கங்க பூ போட்டு, ஏன்னா ட்ரெஸ் ஃபுல்லா பிளெயினா இருக்கா, அதனால இந்த ஷால்ல மட்டும் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுலயும் இந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்ப கிளாஸா அழகா இருந்துச்சு இந்த ட்ரெஸ் பார்க்கவே. அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன? 731. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க நீங்களே பாருங்க, இந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல, இதனால தான் எடுத்தோம். இதை நாங்கள் வேர் பண்ணி காட்டுறோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. தேர்ட் நம்ம பார்க்க போது மெரூன் கலர் அனார்கலி ட்ரெஸ் தான். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் நான் என்ன ரீசனாக வாங்கினேன்னா, இது மீஷோல வந்து அவங்க ஒரு மாடல் போட்டு நினைப்பாங்க, அவ்வளோ அழகா ஃபிட்டிங்கா ஒரு ஃபுல் ஃபிலிட்டியா இருக்கும். ஒரு கவுனாவும் நம்ம வேர் பண்ணிருப்போம், கவுனாவும் போடலாம் நம்ம, இல்ல நம்ம ட்ரெடிஷனலா வேர் பண்றதால ட்ரெடிஷனலா போடலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுக்கு ஒரு லாங் இயரிங் போட்டு ஒரு ஆபீஸ் வியராவும் நம்ம வேர் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலரே பாருங்க, இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இது நம்ம வேணா இப்படி பார்க்கும் போது கொச்சன்னு இருக்கும், பட் ஆனா வேர் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு, எலகண்டா வந்துச்சு. அது சாஃப்டா இருக்கு, ஆக்சுவலி சீரியஸா ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். இது உள்ள லைனிங் வந்து காட்டன் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு பனியன் கிளாத் மாதிரி சொல்லலாம், தின் பனியன் கிளாத் மாதிரி சொல்லலாம். மேபி நம்மளுக்கு அந்த கசகசம் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த கிளாத் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காட்டன் கொடுத்தா அந்த ஷிங்க் ஆகும் ஜார்ஜெட்க்கு, அதனால காட்டன் கொடுக்காம வச்சிருக்காங்க. அண்ட் வந்து நெக் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களேன், ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் இந்த லேசர் கோல்டன் லேசர் கொடுத்துருக்காங்க. பேக் ஆக்சுவலி நல்ல டீப், பேக் நல்ல டீப் அண்ட் நாட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நாட் பாருங்க அழகா இருக்குல்ல, அந்த 3 லேயர் வச்சு. அண்ட் அனார்கலி வந்து அழகா நல்ல கிளாத் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, பெருசாவும் இருக்கு, லாங்காவும் இருக்குது. அதுவும் இல்லாம அண்ட் இவளுக்கு கொஞ்சம் லூஸா இருந்துச்சு, ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி. எம் சைஸ் வாங்கிருந்தோம், ஆனா அவளுக்கு கொஞ்சம் லூஸா இருந்துச்சு, அதனால இதை ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹேண்டும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட்ல இங்க ஷ்ரிங்க் பண்ற மாதிரி டைட்டா போட்டிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ரியல் அப்படி இல்லை, அவ்வளோ லென்த்தான ஒரு ஸ்லீவ் கிடையாது. பட்
லாங் ஸ்லீவ் தான் 3/4க்கும் மேல ஃபுல் ஸ்லீவ் தான். இதான் நான் ரொம்ப கிரஷ் பண்ற மாதிரி அந்த அளவுக்கான லாங் ஸ்லீவ் கிடையாது. பட் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. இந்த மெட்டீரியலுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கிறதுனால இதை வேர் பண்ணலாம். இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஷால். இந்த ஷால் பாத்தீங்க அப்படின்னா அதே சேம் மெட்டீரியல் தான், பெருசா டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இதுல ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் லேஸ் ஒர்க். பட் நல்லா இருக்கு. இது ஒரு பெருசா லென்த் கிடையாது, பட் ஒன் சைட் வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு ட்ரெஸ். இந்த ரேட்டுக்கு ஆக்சுவலி 460 தான். 460 தாராளமா வாங்கலாம். இது நீங்க வேர் பண்ணி காட்டுறோம் நாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபோர்த் நம்ம பார்க்க போறது ஒரு அனதர் அனார்கலி ட்ரெஸ் தான். மெரூன் அனார்கலி ட்ரெஸ் மாதிரி இதுவுமே ஆசைப்பட்டு தான் எடுத்தோம். ஸோ மெரூன்ல இருக்க மாதிரி இதுவும் எல்லோ கலர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபெஸ்டிவல்க்குலாம் ரொம்ப போட்டா அழகா இருக்கும்ல, அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் எடுத்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு இது சுத்தமா பிடிக்காததுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஃபிட்டிங் சுத்தமா எங்களுக்கு பிடிக்கல. அண்ட் தென் அதோட டிசைன் இன் த சென்ஸ் கட்டிங் எதுவுமே ஸ்டிச் ப்ராப்பரா இல்லாத மாதிரி இருக்குது. அனார்கலிக்கான ஃபிட் கொடுக்கல. நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த ஒரு கேப் தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு இங்க, இது நல்லா இருக்காது. இது வந்து பேடர்ல வைக்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ இங்க பேடர்லனா இது ஒழுங்கா ஃபினிஷிங்ல இருக்கும், இல்லனா இந்த கேப் இந்த ஹோல் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். செஸ்ட் சைஸ்ல உங்களுக்கு அந்த ஹோல் இருந்துச்சுன்னா வேர் பண்ணும்போது நல்லாவே இருக்காது உங்களுக்கு. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்ல வி நெக் தான், நார்மலா இருக்கு, இதெல்லாம் டீப்பாவும் தான் இருக்கு. அண்ட் நாட் இல்லாம கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டோட ஒழுங்கா ஃபினிஷிங்காவே இல்ல. இந்த நாட் வந்து கிட்ட இருக்கு பாருங்க, இது கீழே வந்து லாங்கா இருக்கு. அந்த மாதிரி ஒன்னொன்னு மைனட்டா ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல் ஹேண்ட்ஸ் தான் இதுக்கு, அண்ட் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. அனார்கலி நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி, நல்லா ஃப்ளீட்டியா தான் இருக்கு உங்களுக்கு. கீழே அன்னியனா கொடுத்த மாதிரி அழகா இருக்கு. பட் இந்த ஃப்ரண்ட்ல இந்த டிசைன் கொடுத்தது ஒரு ஷேப், பாடி ஷேப்பும் வந்து அன்னியனா இருக்கிறதுனால ஒரு நல்லா இல்லாத மாதிரி இருக்கு நம்மளுக்கு. வேர் பண்ணா இந்த ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணும் நம்மளுக்குன்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதோட ஷால் வந்து உங்களுக்கு பாருங்களேன், இந்த லேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த ஷாலுக்கு லேஸ் நல்லாவே இல்லை. இப்ப நம்ம மெரூன் கலர் பாத்தீங்கன்னா அந்த அன்னிவன் வந்து வச்ச மாதிரி அது வேணா அழகா இருந்துச்சு. இது பட்டையா கொடுத்து என்னமோ ட்ரெஸ் ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அனார்கலிக்கு இவ்வளவு தூரம் போட்டா நல்லா இருக்காது. ஆக்சுவலா ஷாலா மட்டும் பார்க்கும்போது கேமரால ரொம்ப அழகா தெரியுது. பட் அந்த ட்ரெஸ்ஸோட செட்டா வேர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவா இது இன்னும் பிடிக்காத மாதிரி சாட்டிஸ்ஃபைடா. பட் நீங்க கேட்கலாம் 460 ருபீஸ்க்கு இதுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் 460 அண்ட் 460 ருபீஸ்க்கு இதுதான் கொடுப்பாங்க. அது கரெக்ட் தான். பட் ஸ்டில் எங்களுக்கு இன்னமும் அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுனால, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால இந்த ட்ரெஸ்ஸை நாங்க ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கோம். பட் அவ போட்டு காட்டுவா, நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் ட்ரெஸ் ஆஃப் திஸ் வீடியோ வந்து இந்த ஒரு பர்பிள் கலர் சஹாரா செட். இந்த சஹாரா செட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் வீடியோல எல்லோ கலர்ல ஒரு சஹாரா செட் போட்டு காமிச்சிருப்பா, நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி தான் இதுவுமே. அந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சதுனால இந்த பர்பிள் கலரையும் நாங்கள் வாங்கினோம். பட் இது வந்து எல்லோ விட ரொம்ப அழகா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ஃப்ரண்ட்லயுமே ஒரு ஸ்லிட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப அழகா இருக்கு, ஸ்டைலாவும் இருக்கு. வெஸ்டர்ன் கம் ட்ரெடிஷனல் அந்த மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த சைட்லயும் ஸ்லிட், இது லைனிங் கிடையாது. ஆனா மேல அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்களா பாடி பார்ட், அது வரைக்கும் மட்டும் லைனிங் இருக்கு. இது ஒரு பா நெக், ஃப்ரண்ட்ல நெக் நல்லா இருக்கு. அண்ட் தென் பேக்ல பாத்தீங்கன்னா நல்லா நெக் லோவா டீப்பா அழகா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு நாட்டுமே கொடுத்துருக்காங்க. நாட்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தான். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட் என்ன? 595. ஓகே. இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா இதுவும் ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். ஆக்சுவலி எல்லாமே ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் வந்து பலாசோ பேண்ட் மாதிரியே இருக்கும், நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரியே இருக்கும். இதுல என்ன நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா இந்த லைனிங் கொடுத்துருக்காங்க, ஜார்ஜெட் மெட்டீரியல்னால லைனிங் இதுக்கும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதுல வந்து எக்ஸ்பேண்டபிள் தான், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா நார்மல் பேண்ட் மாதிரி இல்ல, ரொம்ப நல்லாவே தாராளமா போட்டுக்கலாம் நம்மளுக்கு. அண்ட் இதோட ஷார்ட் வந்து ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி நம்மளுக்கு அந்த சோக்கர் டிசைன் மாதிரி நம்மளுக்கு கொடுக்கல, இது நார்மல் ஷால் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒன் சைட்ல போட்டுக்கலாம், இல்ல நெக் க்ளோஸ்ல போட்டுக்கலாம், நம்ம எப்படியா வேர் பண்ணலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ஒன் மோர் இதுல பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த டாப்பை மட்டும் நீங்க தனியா போட்டு ஒரு ஜீன் போட்டு போட்டீங்கன்னா கூட ரொம்ப ஸ்டைலா செம வெஸ்டர்னா இருக்கும். அண்ட் இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா பேண்ட்டை நீங்க தனியா யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணலாம். இந்த பேண்ட்ல மேல ஏதாவது ஒரு ஒயிட் கலர் ஒயிட் டாப் எல்லாம் போட்டீங்கன்னா சிக்கன் கறி டாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல,
அந்த மாதிரியான டாப்லாம் ஒயிட் கலர்ல இது போட்டிங்கனாலும் இதுவுமே ரொம்ப கிளாஸாக நல்லா இருக்கும். இது இந்த ப்ரைஸுக்கு இந்த ட்ரெஸ் வந்து செம்ம ஒர்த்து. அண்ட் இது மல்டிபிள் வேஸ்ல இதை யூஸ் பண்ணலான்றதுனாலே இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை போட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோல பார்த்த ட்ரெஸ்ஸஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா எங்க சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.